இல்லை. கிருபையின் வரங்களினாலே இயேசுவின் நாமத்திலே இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பாஸ்டர் ஜோசப்பை தேடுகிறதிலே தீவிரிக்க வேண்டாம். இயேசுவை தேடுகிற தீவிரமாயிருங்க. யார் இந்த இயேசு? இது எப்படி? இது உண்மையா? இயேசுவை பின்தொடர்ந்தா சாத்தியமாகுமா? அந்த பாஸ்டர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏதோ வர்ணித்து சொல்லிவிட்டு போகிறார். இதை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் உண்மையா என்று இதை பார்க்க வேண்டும். உண்மையானால் பின்பற்ற வேண்டும். யார் இந்த இயேசு? யார் இந்த இயேசு? இயேசுவை குறித்த சகல விவரங்கள் இந்த வேத புத்தகத்தில் உண்டு. முடியுமானால் பைபிளை வாங்கி வாசித்து பாருங்க. இங்கே உலகத்தின் ஆரம்பம் முதல் கொண்டு எப்படி நீ இனி இந்த தற்காலிக உலகத்தை, இந்த தற்போதைய உலகத்தை குறித்தும் இனி உலகம் எப்படி முடிய போகிறது என்று எல்லாம் எழுதியிருக்கு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மிகவும் நல்லவர். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவரோட அநேக அதிசயமான காரியங்களை வாழ்க்கையை கண்டிருக்கிறேன். நான் இயேசுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்பதாக வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அது இயேசு மறந்துட்டேன். அப்புறம் என்ன அடுத்து உடனே வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறேன். யார் இந்த 11 வருஷ வியாதியை சுகமாக்குனது? புதிய சப்பாத்துக்களை எல்லாம் வாங்கி, சூட்கேஸ்கள் வாங்கி, உடனே என்னுடைய ஒரு நண்பர் அங்கே துபாயில இருந்து ஒரு டிக்கெட் அனுப்புகிறார். நான் போகிறதுக்கு ரெடி ஆகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பற்றி நான் இப்படி சொன்னா நீங்க நம்புவீர்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாது. அப்படி போகிறதுக்கு எல்லா ஆயத்தங்களும் செய்து கொண்டிருக்கும் போது நான் உங்களுக்கு பொருத்தனை பண்ணுவேன். ஒரு பொய் கூட சொல்லவே இயேசுவின் நாமத்தில் சொல்வதில்லை. இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உண்மையான ஜீவனுள்ள தேவன். அதிகாலை 4:30 மணிக்கு இயேசு கனவிலே வந்தார். அவருடைய முக சாயலை சரியாக காணவில்லை. ஆனால் ஒரு கத்தோலிக்க குருவானவர் அணிந்து ஒரு அங்கியை போல அணிந்திருக்கிறதை கண்டேன். என் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் கூப்பிடுச்சு, ஜோசப், நீ வெளிநாட்டுக்கு போகாத. எனக்கு பல வருடங்கள் ஒரே ஆசை, வெளிநாட்டுக்கு எப்படியாவது எனக்கு ஒரு கனவாகவே இருந்தது. இந்த வருத்தத்தின் நிமித்தமாக நான் போக தாமதம் பண்ணி கொண்டேன். ஒரே ஓட்டம். அப்ப கனவுல வந்து சொன்னார், வெளிநாட்டிலே போகாதே. இலங்கையிலே என் பிள்ளைகள் அநேகம் பேர் துன்பப்படுகிறார். அவர்களுக்கு சேவை செய்யும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, அந்த நேரத்தில் இந்த மனசானது என்ன குரங்கு மாதிரி மனசு. வெளிநாட்டுக்கு போக ஆசை. நான் போயிட்டு வந்து உங்களுக்கு ஊழியம் செய்றேன். ஜோசப், உனக்கு தெரியாது, இந்த மத்திய கிழக்கு நாடு பாவம் நிறைந்த நாடு. அந்த நாட்டுக்கு போனால் உன்னுடைய வாலிப பிராயத்தை பற்றிய சில நிலைகளை நான் நல்லா அறிந்திருக்கிறேன். நீ அந்த கெட்ட வாழ்க்கையில தீவிரமாக போகிறவன். வெளிநாட்டிலே அதற்குரிய சாதகங்கள் உண்டு. போனா நீ திரும்பி என்கிட்ட வரமாட்டாய். நீ போகாதே. நீ அங்க வெளிநாட்டுக்கு போய் என்னென்னலாம் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, ஆசைப்படுகிறாயோ, நான் எல்லாவற்றையும் இலங்கையில உனக்கு தருவேன். இல்ல ஆண்டவரே என்று அடுத்த வார்த்தை சொல்ல முற்படும் போது இயேசு மறந்து விட்டார். நான் கனவு எழுப்பி பார்க்கும் போது இயேசு கனவு கண்டதாக எனக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. இயேசு சொன்னவைகளை நன்றாக ஞாபகம். எனக்கு ஒரே
கலக்கமா போயிட்டது. මට මම කැළඹීමටපත් වුණා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, මේ මාත දේව දරුවනේ, என்னுடைய நண்பர் பீட்டர் ஹாரிசன் என்று சொல்லி ஒரு வெள்ளைக்காரர், මගේ යාළුවා පීටර් හැරිසන් කියලා அவர்தான் அங்க இருந்து எனக்கு டிக்கெட் அனுப்பி இருந்தா. එයා තමයි පිටරටිය තමයි මට ටිකට් එකක් එව්වේ. நான் விடிய 4:30 மணிக்கு எழும்பி ஒரு லெட்டர் ஒன்று அவருக்கு எழுதினேன். මම උදේ 4 මාට නැගිටලා ලියුමක් එව්වා ඌට. டியர் பீட்டர் ஹாரிசன், ආදරණීය පීටර් හැරිසන්, நீ டிக்கெட் அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி. ටිකට් එක එවෙන්න නිසා ස්තුතියි. நான் இப்ப வர சூழ்நிலை இல்லை. මට එන්න වාතාවරණයක් දැන් නැහැ. எனக்கு மனசு கொஞ்சம் குழப்பமா இருக்கிறது. මගේ මනස කැළඹිලා තිබෙනවා. நான் கொஞ்சம் ஆறுதலாக உனக்கு அறிவிப்பேன், அந்த நேரம் எனக்கு டிக்கெட் அனுப்புன்னு சொல்லி. මම ටිකක් කල් අරගෙන මම ඌට දනුම් දෙන්න එතකොට එවන්න කියලා කිව්වා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, මේ මාත දේව දරුවනේ, அந்த தொடக்கம் தான் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு එදා வேண்டும் என்று පටන් ஒரு මම ஆசை. යේසුස් වහන්සේට සේවය කරන්න ආසයි. இன்று 30 வருடங்களாக இயேசுவோடு நடக்கிறேன். අදට අවුරුදු 30ක් කාලයක් යේසුස් වහන්සේ සමග ගමන් කරනවා. அவருடைய அன்பை போன்ற ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்லை. එතුමාගේ ආදරයට සමාන ආදර මේ ලෝකේ නැහැ. 10,000 மனிதர்களுடைய அன்பை விட இயேசுவின் அன்பு பெரியது என்று தான். දසදහසක් මනුස්සයන්ගේ ප්‍රේමයට වඩා ඒක මාත් ප්‍රේමයක්. ஹல்லேலூயா, හලෙලූයා. அது இயேசு அன்பை ருசித்து பாருங்க, சும்மாவே கை தட்டறாங்க. බලන්න මේ ප්‍රේමය නිසා නිකම්වත් ප්‍රසන්නාදී ලබා දෙනවා. அது சும்மா ஒரு பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது போல கேட்காதபடிக்கு ඒක නිකම් දේශනාවක් කරන විදිහට ආන්න නැතුව ருசித்து கேட்டுக்கொண்டிருங்கள். ඒක රස කරමින් ආගෙන உங்களுக்கு ඉන්න. ஒரு நல்ல செய்தி உண்டு. ඔබට යාපත් පණිවිඩයක් இயேசு තිබෙනවා. சொல்லும்படியாக சொன்ன ஒரு செய்தி உண்டு. යේසුස් වහන්සේ කියන්නේ කිව්ව පණිවිඩයක් அந்த තිබෙනවා. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ඒ පණිවිඩය ඔබට ආශිර්වාදයක් වෙයි. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දේව දරුවනේ, அன்றிலிருந்து இன்று வரைக்குமாக එදා අපට අද දක්වා 30 வருடங்களுக்கு மேலாக අවුරුදු 30ක කාලයක எங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட ஆத்மீக வாழ்க்கையும் මගේ තනි පෞද්ගලික ආත්මික ජීවිතේ இன்னுமாக என்னுடைய ஊழியத்தின் 15 வருட ஊழியத்திலும் මගේ සේවා කාලේ අවුරුදු 15ක පෞද්ගලික සේවා කාලය තුල தேவன் தாமே ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். වෙනස් ආශිර්වාද කරමින්ම ඉන්නවා. இன்று முதல் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். අදපට නොබලට ආශිර්වාද விசுவாசிக்கிற අத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க විශ්වාස போகிறார். කරන සියලු දෙනාම ආශිර්වාද கரங்களை தட்டி உற்சாகமாய் ප්‍රසන්නාදීගේ දේවනාථ ප්‍රශංසාව උත්සවමු. இந்த நாட்காலில் உட்கார்ந்து இருக்கிற உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல ඔය ආසනවල ඉඳගෙන ඉන්න උන්වහන්සේ දේවනාථ ප්‍රසන්නාද ලබා දෙන්න. சேர்ஸ்ல கம்ஃபர்ட்டபிளா உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ආසනවල සපවාසව ඉඳගෙන ඉන්නවා. கைகளை தட்டி கொண்டு கொஞ்சம் உற்சாகமா இருங்க. උනන්දුවෙන් ආත්ම ප්‍රසන්නාදයක් ලබා දෙන්න. உங்கள் துக்க நாள் முடிந்து போகும். ඔබගේ දුක් දවස් අවසන්. கண்ணீரின் வாழ்க்கை முடிகிறது. ඔබගේ කඳුලේ ජීවිත අවසන්. இயேசுக்கு புது வாழ்வு பெற போகிறீர்கள். යේසුස් වහන්සේ තුල අලුත් ජීවිත ලබා ගන්න. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளானால் කෙනෙක් යේසුස් වහන්සේ තුල නම් அவன் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். ඒ මනුස්ස අලුත් මැවීමක් බවට වෙනවා. ஒளிந்து போயின පරණ සියල්ල පාව යන්නේ. அவன் புதிதாக எல்லாம் புதிதாயின. සියලුම දේවල් අලුත් වන්නේ. ஆகவே இதுவரைக்கும் போனது போகட்டும். ඒ නිසා මේ වෙනතුරු තිබුණ දේවල් பட்ட ගියා. பாடுகளை மறந்து போகட்டும். ඒ විඳ කරදර අමතක කරන්න. ஏற்பட்ட நிந்தைகள் மறந்து போகட்டும். ඇති වුණ ලැජ්ජාවල් අමතක කරන්න. பட்ட வேதனைகள் மறந்து போகட்டும். ඇති වුණ වේදනාවල් අමතක කරන්න. இன்று இயேசுக்குள்ள ஒரு புது வாழ்வுக்கு வாருங்கள். යේසුස් වහන්සේ තුල අලුත් ජීවිතයක් ගත කරන්න. இலவசமாய் මේක නොමිලේ இயேசுடைய அன்பின் நிமித்தமாகவே. යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය නිසාම විතරයි. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டுவாள். ඒ මොබ තම දරුවාට කිරි දෙනවා. சில தாய்மார்கள் සමහර මව්වරු அந்த பிள்ளை பால் குடித்து வாயில வரும் வரைக்கும் ඒ දරුවා කිරි බීලා කටින් උතුරන තුරු அப்படியே வயிறு நிறைய குடித்து கொண்டே இருப்பார். බඩ පිරෙන තුරු දෙන බීලා ඉතිරෙන තුරු දීගෙන ඉන්නවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், මගේ ප්‍රේමවන්ත දේව දරුවනේ, எதற்காக பால் கொடுக்கிறார்கள்? කුමක් උදෙසා කිරි දෙනවද? மகன் பெரிய ஆளாக வந்து ළමයා ලොකු වෙලා சம்பாதித்து தனக்கு பணம் கொண்டு வருவான் என்று சொல்லி ලොකු වෙලා අම්බු කළා මුදල් ගෙන කියලා බලාපොරොත්තු වෙන්ද தாயின் பாசத்தை பாலாக மாற்றி கொடுத்து ඒ கொண்டிருக்கிறார். මව් සෙනෙහස කිරි බවට වෙනස් කරලා දෙනවා. அந்த பிள்ளை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறதை பார்த்து பார்த்து நம்ம ඒ சந்தோஷப்படுவோம். ලල්ව දිනෙන් දින වර්ධනය වෙන එක දැකලා මව සන්තෝෂ වෙනවා. அருமையான தேவனுடைய මගේ பிள்ளைகள், ප්‍රේමවන්ත දේව දරුවනේ, அந்த தாய் பால் குடித்து கொஞ்சம் பெரிய ஆள வரும்போது ඒ මව් කිරි බීලා ටිකක් ලොකු වෙද්දී அதற்கு பிறகு வேற சாப்பாடுகளை நேரத்துக்கு கொடுப்பார்கள். ඒ වෙලාවට වෙන කෑම ලබා දෙනවා. மீன் கறி வைத்து கொடுப்பார்கள். මාළු ඔදිය හදලා දෙනවා. பிள்ளைக்கு உரைப்பு என்று சொல்லி வெள்ளை சொதியாக மீன் கறி வைப்பார்கள். ඒ දවිල්ලට අදුව දවිල්ලයි කියලා කිරි මාළු හදලා நான் දෙනවා. கண்டிருக்க அந்த மீன் துண்டோடு ஒரு முட்டை அவித்து அதிலே போடுவார்கள். ඒ මම දැකලා දෙන ඒ මාළුත් එක්ක බිත්තරෙකුත් දාලා දෙනවා. அதுல கொஞ்சம் சோறை போடுவார்கள். ඒකේ ටිකක් බත් දානවා. நல்ல மெல்லிசாக பெனிஞ்சு ඒක හොඳට අනලා அந்த பிள்ளைக்கு ஊட்டி கொண்டே இருப்பார்கள். ඒ දරුවට කවමින්ම ඉන්නවා. அந்த பிள்ளை போதும் என்று சொல்லப்பட்டு ඒ දරුවා ஊட்டுவார்கள். ඇති කියන තුරු කවනවා. என்ன காரணம்? මොකක්ද හේතුව? பெரிய ஆளா வந்து டாக்டர் ஆகி தனக்கு சம்பாத்தியம் கொண்டு வந்து தருவார் என்றார். ලොකු වෙලා ඉගෙනගෙන දොස්තර කෙනෙක් වෙලා හොඳට අම්බු කළා මට දෙයි කියලාද? பிள்ளை பாசத்தை அந்த அம்மா ஊட்டி கொண்டே இருக்கிறார். දරු සෙනෙහස නිසා කවමින්ම ඉන්නවා ඒ මව. ஆனா சில பிள்ளைகள் அப்படி ஊட்டி வளர்ந்த பின்னாக பெரிய ஆளாக வந்த பின் அந்த அம்மாவை காலாலே உதைக்கிறதும் உண்டு. නමුත් සමහර දරුවෝ ඉන්නවා එහෙම කාලේ ලොකු වෙලා ලොකු වුණාට පස්සේ ඒ මවට පයින් ගාලා එලවන දරුවෝ ඉන්නවා. அருமையான தேவனுடைய මගේ பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දේව දරුවනේ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ அதே ප්‍රේමය போன்ற ஒரு அன்புதான். ඒ වගේ ප්‍රේමයක් තමයි. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறது நிமித்தமாக ඔබ ඌව විශ්වාස කරන නිමිත්තෙන් உங்களிடம் எந்த ஒரு
பிரதிபலனையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. ඔබලා කිසිම ප්‍රතිඋපකාරයක් බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. ஹalleluya ஹalleluya. அம்மா பிள்ளை பசியாக இருக்கும்போது දරුවා බඩගිනි ඉන්න විටදී மகன் இந்த சின்ன வயசு ஓடி வந்து මේ වයසේ දුව ඇවිත් அம்மா எனக்கு பசிக்குது අම්මේ මට බඩගිනි ஒரு කියද්දි கொஞ்சம் தாங்கம்மா මට කැම ටිකක් දෙන්න කියද්දි தாய் பதறி போவார்கள். අම්මා කැළඹි පිටපත් වෙනවා. கொஞ்சம் கொஞ்சம் ටිකක් ඉන්න කියනවා. இந்த பிங்கர் கூட டக்கு சொல்ற டக்கு ඉක්මනින් පිඟාන අරගෙන ඇවිල්ලා உடனே 5 நிமிடத்துக்குள்ள சாப்பாடு போட்டு විනාඩි 5කින් කැම බෙදලා அந்த பிள்ளை கையில கொடுப்பார்கள். ළමයාගේ අතට ලබා දෙනවා. சாப்பிடுறதை உட்கார்ந்து பார்த்து கொண்டே ඒ ළමයා කණ එක රස විඳිනේ මව බලාගෙන சாப்பாடு முடியும் போது කැම ඉවර වෙද්දී இதுவே சோறு போடுவா තව ටිකක් කැම දාන්නද அன்போடு கேட்பார்கள். ප්‍රේමයෙන් ආනවා. வயிறு நிறைய வரைக்கும் சாப்பிட බඩ கொடுப்பார்கள். පිරෙනතුරු කන්න දෙනවා. என்ன காரணம்? මොකක්ද හේතුව? என்ன காரணம்? මොකක්ද හේතුව? அந்த பிள்ளை தன்னை எதிர்காலத்திலே பார்த்துக் கொள்வான் என்று பார். ඒ දරුවා අනාගතයේදී මව බලාගන්න කියලා வயோதிப විශ්වාසයෙන්ද? காலத்திலே பிள்ளை தன்னை கவனிப்பான் என்று எதிர்பார்ப்பாள். වයසට ගියාම මව දරුවා බලාගන්න කියලා විශ්වාසයෙන්ද? தாயின் பாசம் பிள்ளை மீது அவ்வளவாக பொழிந்து கொண்டே இருக்கும். ඒ මව් සෙනෙහස දරුවා කරේ ඒ තරම් දුරට වීදෙනවා. அவர் சில வேளை ஒரு மருமகளை கூட்டி வந்த உடனே ඒ දරුවා බැඳලා මේ ලේලි කෙනෙක් ගෙනාවම அந்த மருமகன் இந்த அம்மாவுக்கு விரோதமாகவே இருப்பார்கள். ඒ ලේලි මේ මවට විරුද්ධවමයි ඉන්නේ. அம்மா விரட்டுங்கோ, අම්මා එළවමු. வெளியே அனுப்பி போடுங்கோ, එළියට දාමු. இவள் இங்க வேண்டாம், මෙයා මේ ගෙදර இந்த கிழவிய வேண்டாம், அனுப்பி போடுங்க. මෙයා කියන්නේ මේ ගෙදර එපා. நான் போவான் இல்லையாண்டா. නැත්තම් මම යනවා. உண்ட அம்மாவை அனுப்ப விட்டா நான் போக போறேன். ඔබගේ අම්මව යවි නැත්තම් මම நான் යනවා. போக போறேன். මම ගෙදරින් යන්න යනවා. என்ன வேணுமா செய்து கொண்டு சொன்னார். මේ විදිහට කියමින් ඉන්නවා. அருமையான தேவனுடைய ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. அப்ப மகன் உரிமை உள்ள மகன் சொல்ல வேண்டும், எங்க அம்மா எனக்கு இப்படி எல்லாம் ஊட்டி வளர்த்தது நிமித்தமாக தானே நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன். හරි පුතෙක් නා කියන්න ඕනේ මගේ අම්මා මේව කවපුඩි සතම මාද ලොකු මිනිහෙක් වෙලා ඉන්නේ කියලා. மகன் இந்த பக்கம் திரும்பி கொண்டு அமைதியா இருப்பார். அம்மாவும் வேண்டும், மனைவியும் வேண்டும். පුතා මේ පැත්තට ඇරිලා කල්පනා කරයි අම්මත් ඕනේ භාර්යාවත් ඕනේ. மருமக காரசாரமா இருந்தா பலாத்காரமா தூக்கி வெளியே வீசி விடுவார்கள் மாமியாரை. ලේලි සරණන් අම්මා නැන්දම්මෝ බලෙන්ම එළියට දානවා. அருமையான தேவனுடைய பிள்ளை. ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. இயேசுவின் அன்பும் அப்படித்தான். යේසුස්ගේ ප්‍රේමයෙන් இயேசுவின் அன்பும் அப்படித்தான். යේසුස්ගේ ප්‍රේමයෙන් நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ ඔබ விசுவாசிக்கவில்லையோ, විශ්වාස කරනවා නම් විශ්වාස කරන්න. இனிமேல் தொடர்ந்து நம்புவீர்களோ நம்பவில்லையோ, ඔබ ටිකටම විශ්වාස කරනවද නැත්නම් அவர் உங்களை படைத்த தெய்வமாதலால் එතුමා ඔබලා මව තනනවා. உங்களை நேசிக்கிறார். ඔබට ප්‍රේම කරනවා. வியாதியா இருந்தால் சுகமாக்குறார். ඔබ හිටියොත් විශ්වාස කරනවා. முன்னேற்றம் இல்லாமல் இருந்தால் ஆசீர்வதிக்கிறார். වර්ධනේ නැතුව ඉන්න අයට ආශිර්වාද நிம்மதி இழந்தவராய் இருந்தால் நிம்மதியை கொடுத்து சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். නැතුව ඉන්නවනේ සනසිම දින සමාදානයක් ඇති කරනවා. நான் ஒரு தனித்து வாழ்கிற வாளாவெட்டி மனிதன் என்று சொல்லுவீர்கள், நான் உன்னோடு இருக்கேன் என்று பேசுவார். ඔබ තනි වෙලා කියලා හිතනවනේ මම උඹත් එක්ක ඉන්නවා කියලා කතා කරනවා. உங்களை நீங்கள் அவரை ஒரு முறை உள்ளத்தை திறந்து வரும்படியாக கொடுத்தால், ඔබ එකවතාවක් ඔබගේ අදවත විවෘත කළ එතුමාට ඉඩ දුන්නා නම් அதற்கு பிறகு உங்களை விட்டு போகவே மாட்டார். ඊට පස්සේ එතුමා ඔබගෙන් ඈත් වෙන්නෙම නැහැ. உங்களை விட்டு போகவே மாட்டார். ඔබගෙන් ඈත් වෙන්නෙම නැහැ. கரங்களை தட்டி ආත්ම සන්නාදයක් ලබා දෙන්න. ஆவிக்குரிய சபையிற்கு வந்திருக்க தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தேவனுடைய அருமையை பற்றி வர்ணித்து சொல்லும் போது நீங்க கைதட்டி மற்றவர்களை ආත්මික உற்சாகப்படுத்துங்க. සභාවල වලින් ඇවිල්ලා අදීල වන්දිනේ යේසුස් වහන්සේ ගැන අපි වර්ණනා කළා කියද්දි ඔබලා ආත්ම සන්නාදයක් ලබා දෙන්න. ஒவ்வொன்றை சொல்ல சொல்ல இதுதான் தெரியுமே, අපි කියද්දි මේක දන්නවනේ අපි. அதான் தெரியுமே. ඒක දන්නවනේ. 7:14 மத்தேயு அதான் தெரியுமே. අත 14 මතේ පොතේ ඒ වචනේ දන්නවනේ. தேவனை மகிமைப்படுத்த நீங்க இல்லாம யாரம்மா மகிமைப்படுத்துறது? දේවනාසේ මහිමන පත් කරන ඔබලා නැතුව වෙන කවුද? ஹalleluya. හalleluya. உற்சாகமா ஒரு ஆர்ப்பரிப்பான ஹalleluya சொல்லி கரங்களை தட்டுங்க. හalleluya. ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறேன் நான். පොඩි කතාවක් කියලා අපි අවසන් කරන්න යනවා. இயேசுவின் அன்பை பற்றி நான் சொல்ல வேண்டும். යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය ගැන அது කියන්න. சொல்ல முடியாத ஒரு அன்பு. ඒක කියලා නිම කරන්න බැරි ප්‍රේමයක්. எனக்கு கத்த வேண்டும். இன்னும் அதிகமா சத்தம் விட ඊට வேண்டும். දෙඩිය මට කය ගන්න ඕනේ. இந்த ஸ்பீக்கர் பத்தாது. මේ ස්පීකර් මදි. இயேசுவின் அன்பு அவ்வளவு பெரிய. යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය ඒ තරම් විශාලයි. தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. தேவாதி தேவன் දෙවියන්ගේ දෙවියන් වහන්සේ மனிதரை மீட்கும்படியாக මනුස්සයන් මිදිබට ගේන්න மனிதனாக பூமிக்கு வந்தார். මනුස්සයෙක් ලෙසින් පොළොවට ආවා. ஒரு தச்சனுடைய குமாரனாக வந்தார். එක වඩුවෙකුගේ පුතෙක් විදියට ආවා. எல்லா விவரங்களும் இதுல எழுதப்பட்டிருக்கிறது. සාම විස්තරයක් මේ පොතේ තිබෙනවා. ஹalleluya. හalleluya. அவர் மனிதனுடைய பாவத்துக்காக தன்னை ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. මේ පොතේ ලියවිලා තිබෙනවා මනුස්සයගේ පාපයට පූජාවක් විදියට තමන්න බිලි දුන්නා කියලා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. நம்முடைய பாவம் අපගේ පාපය எங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும். අපට මරණය ගේනවා. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ව්‍යවස්ථාව සඳහන් වෙන පාපයේ කුලියන මරණය කියලා. பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொண்டு පාපයේ வரும். කුලියන මරණය කියලා තිබෙනවා. அந்த மரணம் நேரடியாக ஒரேடியா வராவிட்டால் அது வியாதியை கொண்டு வரும். ඒ මරණය කෙලිම ආවේ නැත්නම් රෝගයක් විදියට එනවා. கேன்சர் போன்ற உயிர்கொல்லி வியாதிகள் வரும். පිළිකා වගේ භයානක රෝගවල් එනවා. அதுக்கு பிறகு சுகமாக்க முடியாது. ඊට පස්සේ සනීප කරන්න බෑ. அந்த பாவம் அவர்களை மரணத்துக்கு அப்படியே கொண்டு போய் ඒ පාපයේම වුණ මරණය කරා
ගෙන යනවා. அருமையான தேவனுடைய මගේ பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. இந்த பாவத்தை, இந்த புற்றுநோயிலிருந்து இவர் சுகமாக வேண்டுமானால், මේ පිළිකා රෝගෙන් මෙයා සනීපෙන්න ඕනේ නම්, உலகத்திலே இன்னைக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதியில சுகமாக வேண்டுமானால், මේ ලෝකෙට බේත් හොයාගන්න බැරි පිළිකා රෝගෙන් සුවයක් ඕනේ නම්, இயேசு ஆகிய ஒருவர் යේසු කියන කෙනෙක් உங்கள் வாழ்க்கையிலே ஈடுபட்டு ඔබගේ ජීවිතයට ඇතුල් වෙලා அவருடைய ரத்தத்தை உங்களுக்கு கிரயமாக பாவங்களுக்கு, உங்கள் பாவங்களுக்கு கிரயமாக செலுத்தி உங்களை விடுவிக்க வேண்டும். ඔබගේ පාපවලට මීලක් ලෙඩට එතුමාගේ රුධිරය ගෙවන්න ඕනේ. ஹல்லேலூயா. හalleluya. சில வேளை நாங்கள் கோர்ட்டுக்கு வழக்குக்கு போகிறது உண்டு. අපි සමහර වෙලාවට මේ උසාවියට නඩුවට යනවා. கிளிந்தியா நபுதே, கிளிந்தியா கோர்ட்டுக்கு வழக்குக்கு போகிறது உண்டு. අපි උසාවියට නඩුවට යන්න තිබෙන අවස්ථා තිබෙනවා. குற்றவாளியாக போகும்போது අපි වරදිකරුවෙක් විදිහට යද්දී சில வேளை அவர்களை ரிமாண்ட்ல கொண்டு போய் உள்ளே போடுவார்கள். රිමාන්ඩ් බන්ධනයකට උන්න යවනවා. அப்போ ரெண்டு ரிமாண்ட் பிரிசன் கார்ட்மார்களோட தானே அவர்களை கொண்டு வருவார்கள். එවිට ඒ ගෙන යද්දී රිමාන්ඩ් එකට ගෙන යද්දී ගාඩ්වරු දෙදෙනෙක් එක්ක තමයි යවන්නේ. வந்து அந்த கூட்டிலே நீதிபதிக்கு முன்னதாக நிக்க வைப்பார்கள். ඒ නඩුකාරතුමාට ඉදිරියෙන් ඔව්ව රඳවනවා. அன்றைக்கு அவருக்கு நீதிபதி அவர்கள் தண்டனை நியமிப்பார்கள். එදාට නීතිපතිවරයා ඔවුන්ට දඬුවම් නියම කර විනිශ්චයකාරතුමා දඬුවම් නියම කරනවා. 10,000 ரூபாய் தண்டம். රුපියල් 10,000ක් දඩ ගන්නවා. 10,000 கட்டி விட்டு வெளியே போகலாம். 10,000 ගෙවලා එළියට යන්න පුළුවන්. குற்றவாளி கூட்டில் நின்று கொண்டே இருப்பார். ඒ වරදකරුවා කූඩු හිටගෙන ඉන්නවා. அந்த பிரசிடென்ட் கார்டு வருவார்கள். ඒ ගාඩ්වරු දෙදෙනා එනවා. அவர் ரெண்டு பேர் கையை பிடிப்பார். දෙදෙනෙක් දෙපැත්තෙන් අල්ල ගන්නවා. நீதிபதி சொல்லியிருக்காரு கூண்டுல காசு கட்டிட்டு போகலாம். විනිශ්චයකාරතුමා කිව්වා 10,000 ගෙවලා යන්න පුළුවන් කියලා. அதுக்கு அந்த பிரசிடென்ட் கார்டு கேட்டுக்கொண்டுதான் இருக்கார். ඒ ගාඩ්වරයා ඒක ආගෙන තමයි හිටියේ. உடனே பிரசிடென்ட் கார்டு ரெண்டு பக்கம் பிடிப்பார்கள். ටක්ගාලා මෙහෙම අල්ල ගන්නවා. நேரடியா பை ஃபோர்ஸா கூட்டி கொண்டு போய் அந்த கூட்டுக்குள்ளே திரும்பி போட்டு விடுவார்கள். බලෙන් අර අදගෙන ගිහලා ආපහු ඒ කූඩුවට දානවා. ஏனென்றால் ඇයිද කිව්වොත් அந்த நீதிபதியார் அவர்கள் சொன்ன 10,000 ரூபாய் தண்டத்தை ඒ විනිශ්චයකාරතුමා නියම කරපු 10,000ක දඩ මුදල ஒருவர் அதை கட்டு வரைக்கும் அவர் குற்றவாளி கூண்டிலே தான் இருக்கிறார். කෙනෙක් ඒක ගෙවන තුරු එයා වැරදිකාර කූඩුවේ තමයි ඉන්න ඕනේ. அவரை விட மாட்டார்கள். එයා එළියට යවන්නේ නැහැ. அருமையான தேவனுடைய මගේ பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. ஒரு மாமாவோ சித்தப்பாவோ அண்ணாவோ யாராவது ஒருவர் போய் කවුරු නෑදෑ කෙනෙක් ගිහිල්ලා காசு கட்ட வேண்டிய அந்த இடத்திலே 10,000 ரூபாய் அவருக்காக அவர் பேரை சொல்லி கட்டும்போது එයාගේ නම කියලා එයා වෙනුවෙන් මේ මුදල ගෙවුවට පස්සේ තමයි அந்த ரிசிட்டை எடுத்துக்கொண்டு வந்தபோது ඒ රිසිට් එක අරගෙන ආවට පස්සේ තමයි அதை கொண்டு வந்து அந்த பிரசிடென்ட் கார்டுகளை காட்ட வேண்டும். ඒ ගාඩ්වරයාට ඒක පෙන්වන්න ඕනේ. එයා ගෙනල්ලා இன்னாருக்கு காசு கட்டியாச்சு. මෙන්න මෙයාට මම මුදල් ගෙවුවා. கருணாதாஸ் யாரு? கருணாதாஸ் பேரை சொல்லி குறிப்பிட்டு கூறுவார்கள். அந்த கருணாதாஸ் என்ற எலியட்டா பேர் குறிப்பிட்டு அழைப்பார்கள். அவர் முதல்ல கையை பிடிச்சு கொண்டு நடந்து வர மமத்தம்மை கருணாதாஸ் முதல்ல இழுத்து கொண்டு இஸ்லாமா அதகன கேக்கனா தான் ஒந்திங்கනවා. அப்புறம் அவர் பிரசிடென்ட் கார்டு அது இனி வந்து கையை பிடிச்சாரு. ඊට පස්සේ ආවිලා ගාඩ්වරේ අත ඇල්ලුවොත් අත ගසලා තමයි. டக்குன ஒரு சண்டியர் ஆயிரும். එයා ටක්කර චණ්ඩියෙක් වෙනවා. கருணாதாசோட சல்லி காசு கட்டியாச்சல்ல. කරුණාදාසගේ දඩ මුදල ගෙවුවනේ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, මගේ ප්‍රේමවන්ත දේව දරුවෝ. உடனே அவர் ரிசிட்ட பிரசிடென்ட் கார்டு கையில கொடுத்துட்டு ටක්කලේ රිසිට් පතේ ගාඩ්වරයාට දීලා மாமாவோட நடந்துட்டாரு. ஐயா ඒ මාමත් එක්ක ඇවිදගෙන යයි යන් அருமையான කියලා. தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. அந்த மாமா வந்து ඒ මාම அந்த ඇවිල්ලා காசை கட்டுகிற வரைக்கும், ඒ මුදල් ගෙවන තුරු அந்த மனிதன் குற்றவாளியா இருக்கிற வரைக்கும் ඒ මනුස්ස වැරදිකාරයෙක් විදිහට ඉන්න அந்த තුරු கூட்டில இருந்து வெளியே விட மாட்டார்கள். ඒ කූඩුවෙන් එළියට දෙන්නේ නැහැ. உடனே உள்ள தள்ளி பூட்டே போடும். ටක්කල ඇතුළට දාලා ලොක් කරනවා. காடு முன்னே வந்து ඒ ගාඩ්වරයා මෙහෙම ඉඳී. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. நம்முடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணம், අපේ පාපයේ කුලිය නම් මරණය, வியாதி, ඒ රෝගය, துன்பம், දුක, பிரச்சனைகள், ප්‍රශ්නවල, சாப கட்டுகள் සාප බැමි வாழ்க்கையில வரும்போது අපේ ජීවිතවල එද්දී எவ்வளவோ மருந்து எடுத்தோம். කොයිතරම් බේත් ගත්තත් 10,000 ரூபாய் மருந்து குடித்து 10,000ක මුදලකට බේත් බිව්වත් சுகமாகறதில்லை. සනීප වෙන්නේ නැහැ. நாடி வலி 10 வருஷம் මේ පිටකොන්දේ එක්කම අවුරුදු 10ක් எவ்வளவு மருந்து எடுத்தேன், කොයිතරම් බේත් ගත්තද சுகமாகவில்லை சாட்சி සුවයක් சொன்னார். ලැබුණේ නැහැ කියලා කිව්වා. என்ன காரணம் தெரியுமா? මොකද හේතුව දන්නවද? அவர்களுடைய கடந்த கால குற்றங்கள், ඒගොල්ලන්ගේ පෞද්ගලික ජීවිතයේ அவங்களுடைய පැවති தனிப்பட்ட வாழ்க்கையின் பாவங்கள், ඔහුගේ පෞද්ගලික ජීවිතයේ පාපවල්, அவர்களுடைய பரம்பரையிலே 4 பரம்பரைக்கு முன்னதாக செய்த பாவங்கள், ඔහුගේ පරපරාවල් අතරකට කලින් කරපු මුතු මිනිස්සුන් කරපු පාපවල් සාපවල් பிடித்துக் கொண்டிருக்கிறது. ඔවුන් අල්ලගෙන ඉන්නවා. அதை குணமாக்க வைத்திய விஞ்ஞானத்தால் உலகத்தை மனிதர்களால் முடியாது. ඒකට සනීප කරන්න වෛද්‍ය විද්‍යාවට මිනිස්සෙක්ටවත් බෑ. அந்த பாவத்துக்காக மாமா வந்து
தண்டனையை கட்டி ரிசீட்டை கொண்டு வந்தது போல இயேசு உங்களுக்காக மரித்து இரத்தத்தை கிரயமாக செலுத்தி இன்றைக்கு உங்க பேரை சொல்லி ரிசீட் வைத்துக் கொண்டிருக்கிறோமா? ಕೂಡುವೆ ಇನ್ನ ಮನುಷ್ಯನ ಮಾಮಗೆ ಇಲ್ಲ ಮೊದಲ ಕೇವಲ ರಿಸೀಟ್ ಪತ್ತ ಅರಕನ ಇಲ್ಲ ನಿದಾತ್ ಕರಗತ್ತವಾಗೆ ಒಬ್ಬಳ ಕೂಡುವೆ ಇಂದ ಒಬ್ಬಳ ವಿಲೆ ಕೇವಲ ರಿಸೀಟ್ ಪತ್ತ ಅರಕನ ಒಬ್ಬಗೆ ನಮ್ಮ ಎದುರೇ ಸದಾ ತಿಬಿನವ உங்கள் உள்ளத்தை திறந்த உடனே ಒಬ್ಬಗೆ ಅದು ಒಂದು ವಿವೃತ ಕರ್ಪು ಗಮನ್ இந்த மகளே ಮೆನ್ನ ಬುದ್ಧುವೆ உடனே நீங்க அந்த சாப வாழ்க்கை ಒಬ್ಬ ಏಕನೇಮ ಸಾಬ ಜೀವಿತೆಂ ஹalleluya ಒಬ್ಬ ಎಲಿಯಟೇನವ ஹalleluya கம்பீரமாய் நடந்து வெளியே வரலாம். ಒಬ್ಬ ಗಾಂಭೀರ್ಯವನ್ನು ಐದಲ ಎಲಿಯಟೇನವ என் வாழ்க்கையில 11 வருஷங்களாக ಮಗ ಜೀವಿತ ಅವ್ರದ್ದು 11 ಕಾಲ இப்படி தான் இருப்பேன். ನೇಮತವಾಗಿ ஒரே நெஞ்செறிவு ಆಮೇಲೆ ಪಾಪಿ ದವಿಲ್ಲ ಪಾಪಿ குடிச்சா 10 நிமிஷத்துக்குள்ள டீ எல்லாம் வாந்தியா வரும். ಕಿರಿತೆ ಕಬ್ಬಿಯೋದು ಮಿನಟ್ ದಾಯಕಿ ವಾಮನೆ ಏನು சோறு சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்குள்ள சத்தி போட்டு கைய விரல போட்டு சத்தி எடுப்பேன். ತ್ಯಾಮ ಕಾವತ್ ತುಣ ಕಾಲಿಗೆ ಮಾಮ ಅಂಗಿಲದಾಲ ವಾಮನೆ ಅರಗನ್ನುವ இப்படியே தான் இருப்பேன். இந்த நேரம் ನೇಮತಮ ಆಮೇಲೆ ಮಿನ್ನೆ எனக்கு மரணம் எப்ப சரி சீக்கிரமாக வரும் என்ற பயத்தோடு தான் இருந்தேன். ಮರಣೆ ಕೊಯ್ವಿಲ ಮಾಕರ 5 ಕಿಲೋ ಭಯಂಗಿಟ್ಟಿ ஒரு நாள் இயேசுவிடம் வந்தேன். ಏಕದವದ ಕೇಸು ಅನ್ಸಿಲ್ಲಂಗಟಾವ எங்க அப்பாவுக்கு இருந்த பரம்பரை சாபம் ಮಗ ತಾತಡ ತಿಬುಡು ಪರಂಪರಾ ಸಾಪೆ ಗ್ಯಾಸ್ಟ್ರಿಕ್ வியாதி ಗ್ಯಾಸ್ಟ್ರೈಟಿಸ್ ರೋಗ ஆண்டவர் இயேசு சுகமாக்குறார். ಯೇಸು ಮಗ ದಿವ ಮಾಡಿದ என்னை விடுதலையாக்கினார். ಮಾವ ನಿದಾಸ್ ಕೇರುವ எனக்காக அவருடைய ரத்தத்திலே ரிஷித்தை கொண்டு வந்து கையில கொடுத்த ஜோசப் ಮಾವಡೆ ಮಿಲೆ ನೀವ இன்று முதல் நீ விடுதலை ಮಾಂಗನೆ ರುದಿರ ಎಲ್ಲೆಲ್ಲ ಏ ರಿಸಿಟ್ ಪತ್ತಗೆಲ್ಲ ಮಾಡದುನ್ನ ಮುಮ್ಮ ನಿದಾಸ್ ಅದ ಬಟ ಕೇಳ 30 வருஷங்களா தின்னு திங்கிற பாருங்க. ಅವ್ರದ್ದು ತೀ ಕಾಲೇ ಪಟ ಮಮ್ಮ ಒಂದ ಕ್ಯಾಮ ಕಣವ என்ன சாப்பாடு போற ಓಣ ಕ್ಯಾಮ ಕಣವ அந்த இறைச்சி இந்த இறைச்சி பண்ணி இறைச்சி மீன் இறைச்சி முட்டை ಓಣ ಮಸ್ತಾತೆ ಕೋಣಮ ಕ್ಯಾಮ ಮಮ್ಮ ನಿದಾಸೆ ಕಣವ. ஹalleluya ஹalleluya. பாஸ்டர் இந்த மீன் மாட்டங்க போடுங்க பாஸ்டர் மே மாலு தாண்டது கொளுத்து மீன் பொரிச்சிருக்கோம் பாஸ்டர் போடுங்க. ಮೊದ ಮೇ ಮಾಲು ಬೆದಲ ತಿಬಿನ ದಾಂಡದು இறைச்சி இறைச்சி இன்னைக்கு கறி வச்சிருக்கோம் ಅದು ಅರಕ್ ಮಸೂಲ ತಿನ ದಾಂಡದು ஹalleluya ஹalleluya. இயேசு எனக்கு ரிசிட்ட கையில கொடுத்த நாள்ல இருந்து ಯೇಸು ಆಸೆ ಮಾವ ನಿದಾಸ್ ಕರಗನ ರಿಸಿಟ್ ಪತ್ತ ಅತಡ ದುನ್ನ போற நம்ம சாப்பாடு தான். ಯಾನಿ ಯಾನಿ ತನ ಕಣವ என்னுடைய அருமையான சபை விசுவாசிகள் பிள்ளைகள் ಮಗೆ ಸಭಾವೆ ಅದಿಲಿವಂತ ಪ್ರೇಮವಂತ ದರುವು சும்மா சொல்லக்கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ದೇವನಾಸರ ಪ್ರಶಂಸಾವೇವ பாஸ்டர் ஜோசப் வர்றாருன்னு சொன்னா கிட்டத்தட்ட 10 கறிக்கு மேல வச்சிருவாங்க. ಮಮ್ಮ ಏನೋ ಕಿಲಕಿವ ಗೆದರ ವ್ಯಾಂಜನ ದಾಯಕಡ ವಡ ಅದನವ 10 கறிக்கு மேல வைப்பாங்க. ವ್ಯಾಂಜನ ದಾಯಕಡ ವಡ ಅದನವ 11வது கறியாக பப்பட பொரிச்சிருவாங்க. ಎಕಲಸನಿ ವ್ಯಾಂಜನ ಇದರ ಪಪಡ ಅದಲ ತಿಬಿನ 12வதாக கொச்சிக்கா பொரிச்சு வைப்பாங்க. ದೊಲಸನಿட ಏಕ ಮಿರಿಸ್ಕರ್ಲ ಬೆದಲ ತಬನವ. ஹalleluya ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே ದೇವನಾಸಿಗೆ ಪ್ರೇಮವಂತ ದರುವನೆ இயேசு எனக்கு இந்த ரிசிட்ட கையில கொடுக்கிறதுக்கு முதல்ல ಮೇ ರಿಸಿಟ್ ಪದ ಯೇಸು ಆಸೆ ಮಗೆ ಅತರ ದೆಂಡ ಕಲಿನ್ கல்யாண வீடுகளுக்கு போகிற நேரத்துல மகள் உற்சவட்டி அத்தி சாப்பாடு மேசையை சுத்தி இப்படி போவேன். மம கேம மேசி வட்ட மேமே அனவா என்னென்னமோ நல்ல கறியெல்லாம் மூக்கு வாசனை வந்து கொண்டே இருக்கும். அது வந்து கேமல புசும என்னவா நாயிட்டு நான் பாப்பேன் எங்க கிழங்கு பால் சோதி எங்க இருக்கு. மம பால்ல கிரியதி கொய்ததி என்னக்கீல வேற ஒண்ணு எனக்கு பார்க்க தொடையலாது. அட வேன கிசதே கல்லண்டு விதி அண்ணே வெள்ள சோதி எங்க வச்சிருக்கார்கள். கிரியதி கொய்ததி என்னக்கீல பால்னோ வெள்ளைய போஞ்சி பால் ஊத்தி போஞ்சி கறி வச்சிருக்காங்க. கிரியதி அதல போஞ்சி அதல தேன கொய்தகில பால்னோ அது ஒரு போஞ்சி கறி கொஞ்சம் போடு. ஏக போஞ்சி ஒதிட்டி கದ್ದಾಗಣ್ಣು பால் சோதியை போட்டு 2 துண்டு கிழங்கு போட்டு ஏ கிரியதி அதாகன அலக்கால் தெகದ್ದಾಗಣ್ಣு அப்படியே மெதுவா கீழ குனிஞ்சு சாப்பிட்டுட்டே இவட பாத்துல ஐமீன் கனோ அந்த நேரத்துல உள்ளத்துல ஒரு கவலை வரும். மகே அதோதர வேலாவே இவ்வளவு ருசியான கறியெல்லாம் எல்லாரும் சாப்பிடுறாங்களே மெச்ச ரசவத் கேம உக்குமல கனவனே இந்த 15-16 வயசுல இந்த கதிய வாழ்க்கையில ஆண்டவரே மகே ಅವ್ರ ದಾಸಿಯದಿ ಮೇವಾಗಿ ಜೀವಿತಾಗ ಮಾಡದೆ ಯೇಸುನಿ ஐயோ என் சாபமே மகே சாப்பே ஆனால் இயேசுவிட வந்தேன். ನಮು ಯೇಸು ಅಂಸಲಂಗಟಾವ 27வது வயதுல இயேசுவிட வந்தேன். ಅವ್ರ ವಿಶ್ವಾಸದಿ ಯೇಸು ಅಂಗಟಾವ அந்த நேரமும் 11 வருஷங்கள் இடு விடாமல் அந்த வேதனை ಅವ್ರ ದೆಕೊಲ ಕಾಲ ಕೇವಣತುರು ಮಟ ದಿಕಡಮ ದುಕ என் ஆண்டவர் இயேசு வந்தார். ಮಗೇ ಪ್ರೇಮವಂತ ಯೇಸು ಅಂಸಲಂಗಟಾವ ஒரு துண்டு ஒன்று கையில கொண்டு கொடுத்தார். ಮಡ ತುಂಡು ಕತಡ ದುನ್ನ இந்த ஜோசப் மென்ன ஜோசு நீ சின்னதிலிருந்து செய்த எல்லா பாவத்துக்கும் ಮ ಪೊಡಿ ಕಾಲದಲ್ಲಿ ಸಿಯಲು ಪಾಪವಲ್ಲ ಹೋಯ್ತು நான் எல்லாத்தையும் டோட்டலா செலுத்தி முடிச்சிட்டேன். ಮಮ ಸಿಯಲು ಕುಳಿಯ ಕೇವಲ You are free. நீ விடுதலை ಮಣಿದಾಸ್ அருமையான தேவனுடைய பிள்ளை. ಪ್ರೇಮವಂತ ದೇವ ದರುವನೆ ஆண்டவரே நான் விடுதலையா தான் இருக்கேன். ஏதா போட மம நிதாஸ் வைனோ என்ன சொன்னா சரி கொண்டாங்க. மனோ உயவத் கமன்ன கேண்ட் பொரிச்சிருக்கோம் பாஸ்டர் கொண்டு வாங்க. கதல தீனோ கேண்ட் ஈரல் சமைச்சிருக்கோம் பாஸ்டர் கொண்டு வாங்க. அம்மா பெதல தீனோ கேண்ட் முட்டை ஆம்லெட் போட்டு கொண்டு வாங்க. ஆம்லெட் அதல தீனா கேண்ட் அவிச்ச முட்டை 2 வச்சிருக்க பரவாயில்லை. அம்மா வித்தத கத்தினா கேண்ட் கமக்னே அச்சது எல்லாம் முடிச்சிட்டா மத்த கதை. ஒக்கம காலத்தமா இலங்க வேடி இயேசுவின் விடுதலை அப்படிதான் உங்களுக்கு இன்னைக்கு வர போகுது. இயேசுவுக்கு நிதாசே பத்ரே ஏமதமா அதோபட்ட எண்டி அண்ணி. ஹalleluya ஹalleluya. அவரை விசுவாசிங்க. எத்மா விசுவாச கரங்க பாவத்துக்காக அவர் மரித்த தெய்வம் என்பதை விசுவாசிங்க. பாவ உதேச மர்ரு தெவிக்கரிக்கிற விசுவாச உடனே அந்த வாழ்க்கையில ஒரு விடுதலை வரும். ஏ மோத்து பாவக்கு ஜீவிதன் மிதிமக்கனவா என்ன விடுவித்தேன் ஆண்டவர் இயேசுவை சொல்லுகிறதற்காகவே கொழும்பிலிருந்து இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நம்ம கொழும்பிதல மேஸ்தாண்டாவ மாவ நிதாஸ் போய் அல்லம்மா இயேசுகன கியண்ட
இன்றும் ஜீவிக்கிறார். பிசாசுகளை நொறுக்குகிறார். விடுதலை கொடுக்கிறார். என்னை போன்ற 11 வருட பயங்கர வியாதியஸ்தர்களை சுகமாக்குறார். திங்க முடியாத நல்லா திங்க வைக்கிறார். ஜோசப் பயப்படாம சாப்பிடு. 30 வருஷமா ஒரு டிஸ்பிளின் வேல கூட குடிக்கிறது இல்ல. போட்டு போட்டு முழுங்கிட்டே இருக்கு. 61 வயசு. நடைய பாருங்க, நடைய தேவையா இதெல்லாம்? 61 வயசுல இந்த மாதிரி வேணுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 61 வயசு சகோதர சகோதரிகளே, யோசிச்சுட்டு வாங்க என்ன மாதிரி நடக்கும். திங்கிறதெல்லாம் சும்மாவா இருக்குது? திங்கிறதெல்லாம் சும்மா ஆரோக்கியமா இருக்கிறேன். இயேசுவின் கிருபையினால். 3 மாசம் அல்ல, 3 மாசம் ஆரோக்கியமா இருக்கனால 30 வருஷங்களாக ஆரோக்கியமா இருக்கேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். யோவான் 8வது அதிகாரம். அது ஒரு சின்ன சம்பவம் இருக்குது. அங்கே ஒரு பெண் விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிக்கப்பட்டதாக அநேகர் அந்த பெண்ணை கண்டு விரட்டி கொண்டு வருகிறார். ஏனால் மோசே என்கிற தேவ மனுஷனுடைய நியாய பிரமாணத்தின்படியாக அப்படிப்பட்ட விபச்சாரிகளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரி ஓடி ஓடி வரும்போது இயேசு அங்க நின்று கொண்டிருந்தார். இயேசுவுடைய காலில் விழுந்துட்டார். என்ன காப்பாத்துங்க, பார்த்தாரு. மௌனமா நின்றுகிட்டு இருந்தாரு. ஒரு 20-30 பேர் வந்து நிக்கிறாங்க. இயேசு கேட்டார், என்ன போதகரே, இந்த பெண் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் இவரை. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தார். இயேசுவுடைய அன்பை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தார். அவங்க கேக்குறாங்க, சொல்லுங்க ஆண்டவரே என்ன செய்ய, கொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, கொல்லவா கொல்லவா அடிக்குவா அடிக்குவா. இயேசு கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாரு. மெதுவா கண்களை ஏறெடுத்து பார்த்துட்டு, உங்களிலே பாவம் இல்லாதவன் ஒருவன் இந்த இடத்துல இருப்பானே, ஆனால் முதலாவது கல் அவன் எரியட்டும் என்றார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எரியட்டும் என்றார். கல்லை கையில வைத்தவர்களா திகைத்து போனார்கள். அவருடைய மனசாட்சி எல்லாருக்கும் வேலை செய்கிறது. போன மாசம் அங்க போனேன், முத மாசம் நான் இங்க போனேன், போன கிழமை அங்க போனேன், 2 கிழமைக்கு முதல்ல இந்த பெண்ணு கிட்ட போனேன். நான் ஒளிஞ்சு மறைஞ்சு நான் பேசாம வந்துட்டேன். எல்லாரும் ஒருத்தரும் திகைச்சு போய் நின்றார். பேசாம நின்றாரு. கீழே அவர் ஏதோ எழுதி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த குற்றச்சாட்டு கல்லறிய வந்தவர்கள் அப்படியே ஒருத்தரா மெதுவா திரும்பினார்கள். பின்னதாக கல்லை போட்டார்கள். ஒருவரா போக ஆரம்பித்தார். அடுத்த ஒரு திரும்பி போறாரு, பின்ன உள்ள ஒரு போறாரு. அவரு பயந்துட்டார். அவர் பின்னுக்கு அடுத்த ஒரு போறாரு. எல்லோரும் போய்விட்டார். கொஞ்ச நேரத்துக்குள்ளே இயேசு நிமிர்ந்து பார்த்தார். அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட பெண் மாத்திரம் அங்க நின்று கொண்டு இந்த வசனம் அழகா சொல்லுகிறது.
ஒவ்வொருவராய் போய்விட்டார். இயேசு தனித்திருந்தார். යේසුස් වහන්සේ තනියම அந்த සිටියා. ஸ்திரீ நடுவே நின்றார். ඒ ස්ත්‍රිය මැද සිටියා. இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரை காணாமல். ඒ යේසුස් වහන්සේ ඉස්සෝසෝලා ස්ත්‍රිය පමණක් දැක. ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? வரத தப்புவாயே. வரத தப்புவாயே. නුඹට வரද තබුවායේ කොයිද කියලා ස්ත්‍රිය. ஒரு நாளிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். එක්කෙනෙක්ට නුඹට චෝදනා කෙරුවේ නැද්ද? அதற்கு அவள் இயேசு இல்லை ஆண்டவரே என்றாள். එවිට ස්ත්‍රී නැත ස්වාමිනී කියලා කිව්වා. இயேசுவும் அவளை நோக்கி යේසුස් වහන්සේ ඇයි දෙස බලා நானும் உன்னை ஆக்கினைக்குள் தீர்க்க மாட்டேன். මමත් නුඹ වරදටපත් කරන්නේ නැහැ කිව්වා. நீ போகலாம். උඹ යන්න පුළුවන්. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දේව දරුවනේ, பெரிய ஒரு குற்றவாளி, ලොකු වරදකාරියක්, பாவி, පව්කාරියක්, விபச்சாரம் பண்ணின பாவி, අනාචාරකමක් සුණු පව්කාරියක්. ஆனாலும் படைத்தவர் இயேசுவுக்கு விரோதமாகத்தான் இந்த பாவங்கள் கிரியை செய்கிறது. ඒ මව්පුදු යේසුස් වහන්සේට විරුද්ධව තමයි පාප ක්‍රියා කෙරුවේ. பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? බලලා මොනවද දන්නවද කිව්වේ? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. මම නුඹ විනිශ්චය නොකරන්නේ නෙමෙයි. நீ போய் இனி பாவம் செய்யாதே. ඔබ පිටත්ව බලයන් මින් පසු පව් නොකරන්න. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. මම උඹට විනිශ්චය කරන්නේ නැහැ. அப்படி நான் இயேசுவுக்கு தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. යේසුස් වහන්සේට දඬුවම් කරන්න බලය තිබෙනවා. இயேசு சொன்னார், நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். යේසුස් වහන්සේ කිව්වා මම උඹට දඬුවම් කරන්නේ නැහැ. நான் தண்டிக்க மாட்டேன். මම උඹ විනිශ්චය කරන්නේ නැහැ. அருமையான மகளே, මගේ ප්‍රේමවන්ත දුවේ, இனி பாவம் செய்யாதே. මින් පසු පව් නොකරන්න. இதுவரைக்கும் செய்தது உண்மைதான். මේ වෙනකන් කෙරුවේ ඇත්ත. ஆனால் நான் எல்லாவற்றையும் மன்னிக்கிறேன். මම සියලු දේට සමාව දෙනවා. இன்று முதல் பாவம் செய்யாதே. අද පටන් පව් නොකරන්න. இதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, මේක ප්‍රේමවන්ත දේව දරුවනේ යේසුස් කියන්නේ. உங்களுடைய கடந்த காலத்தில் அநேக பாவங்களை ඔබලා செய்தீர்கள். පව්ගේ ජීවිතේ ගොඩාක් වැරදි කරන්න පුළුවන්. அந்த மாமா உங்களுக்கு ரிசீட் பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே ඒ මාමා දඩ මුදල ගෙවලා රිසිට් පත ගෙනලා දුන්නා වගේ. நீங்கள் விடுதலை, அந்த குற்றவாளி விடுதலை ஆகிறது போல ඒ වැරදිකරු නිදහස් වෙනවා වගේ. இயேசு உங்களுக்காக அவருடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி இருக்கிறார். යේසුස් වහන්සේ ඔබ උදෙසා කුරුසියේ ලේ වගුරුලා තිබෙනවා. ஆகவே இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறோம். ඒ නිසාද විශ්වාස කරනවා නම් இன்றைக்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ඔබට පාප වලට සමාව கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ආත්මසනාදයක් යේසුස් වහන්සේ ලබා அந்த දෙන්න. பாவங்கள் மன்னிக்கப்படும் போது ඒ පාප වල කමා ලැබෙති. உங்களுக்கு பல வருடங்கள் இந்த வியாதிகள் மாறிவிடும். ඔබගේ රෝගවල සුව වෙනවා. பிரச்சனைகள் தீர்ந்து விடும். නිරාකරණය වෙනවා. வாழ்க்கைக்கு நிம்மதி வரும். ජීවිතේට සැනසීමක් இயேசு වෙනවා. உங்களுக்கு சமாதானத்தை தருவார். යේසුස් වහන්සේ ඔබට සමාදානය ලබා දෙනවා. புதிய ஆரம்பம் உண்டாகும். අලුත් ආරම්භයක් ඇති වෙනවා. விசுவாசிங்க. විශ්වාස நான் කරන්න. ஒரு பொய் கூட சொல்லவில்லை. මම එක බොරුවක්වත් කිව්වේ නැහැ. கிறிஸ்துவ மதத்துக்கு வாருங்கள் என்று சொன்னேன். ක්‍රිස්තියානි ආගමට එන්න කිව්වේ නැහැ. இயேசு சொன்ன செய்தியை மாத்திரம் යේසුස් වහන්සේ කිව්ව පණිවිඩය විතරක්මයි කිව්වේ. ஒரு விடுதலை உண்டு. ඔබට නිදහස තිබෙනවා. ஹல்லேலூயா. හalleluya. ஹalleluya. හalleluya. ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவி பிரச்சனை உண்டாகிறது. ඔබගේ පවුලක භාර්යාවට තුවම් පුරුෂට ප්‍රශ්න ඇති වෙන්නේ. அது இல்ல இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. දැන් සිදුවෙමින් පවතින ප්‍රශ්නයක්. அந்த குடும்பம் விவாகரத்து வரைக்கும் போக போகிறது. ඒ පවුල විවාහමේ දික්කසාදේ දක්වා දුරදිග යන්න යනවා. சகோதரியே, உங்க கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ඒ සහෝදරිය ඔබගේ ස්වාමි පුරුෂයා වෙනුවෙන් යාඥා කරන්න. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ඔබගේ පවුල උදෙසා යාඥා කරන්න. உங்களுடைய வயதை பொறுத்தவரையிலே நீங்கள் விவாகரத்து செய்து தனிமையில் இந்த உலகத்திலே மிகுதியான காலத்தை வாழ்கிறது கஷ்டம். ඔබගේ වයස අනුව ඔබ දික්කසාදේ අරගෙන තනිකරව මේ ලෝකේ ජීවත් වෙන්න අමාරුයි. இயேசு எனக்கு உணர்த்துகிறார், உங்களுக்கு சொல்லும்படியாக உங்களுடைய குறைகளை தவறுகளை திருத்திக் கொண்டு மனம் திரும்பி இயேசுவோட வாருங்கள், குடும்பம் ஆசீர்வாதம். යේසුස් වහන්සේ මට කියන්න කියනවා ඔබගේ වැරදි අදාගෙන සිත් ඇරලා යේසුස් වහන්සේ ළඟට එන්න කියලා. ඔබගේ පවුලේ සමාදානය ඇති කරනවා කියලා. எல்லாரும் எழுந்திருப்போமா? සියලු දෙනා නැගී සිටිමු. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ඔබලා උදෙසා යාඥා කරන්න இயேசு යනවා. எங்கள் மத்தியிலே அசைவாடி යේසුස් වහන්සේ මමදී ක්‍රියා කරමින් සිටිනවා. ஹalleluya. හalleluya. அந்த அன்பின் தேவன் ඒ ප්‍රේමයේ දෙවියන් உங்கள் වහන්සේ ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிறார், ඔබලා එක්කලා දෙස බලා ආනවා. என் பிள்ளையே, நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது என்ன? මගේ දුවේ මේ තරම් කාලයක් දුක් විඳේ ඇයි? உன் பாவம் தானே, මගේ පව් නිසා නේද? தவறுகள் தானே, මගේ වැරදි නේද? உன்னுடைய ரகசிய பாவங்கள் தானே. ඔබගේ රාස් පාපවල නිසා නේද? மகளே, දුවේ, என் அன்பு மகனே, මගේ ප්‍රේමවන්ත පුතේ, போனது போகட்டும், ගියදේ ගියාවේ. நான் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறேன். සියලු දේටම සමාව දෙනවා. ஆனால் இனி பாவம் செய்யாது. නමුත් අද පටන් පව් නොකරන්න. இன்னையிலிருந்து பாவம் අද செய்யாது. පටන් පව් නොකරන්න. அந்தரங்க ரகசிய பாவங்கள் எல்லாம் விட்டு மனம் ඔබගේ திரும்பி රාස් வா. පාපවල සිත් ඇරෙන්න. நான் இயேசு, මම යේසුස් உன்னை நேசிக்கிறேன், ඔබට ප්‍රේම කරනවා. உனக்காகவே மரித்தேன், ඔබ වෙනුවෙන්ම මැරුණා. உன்னுடைய மன்னிப்புக்காக நான் ரத்தத்தை சிந்தி ඔබගේ கரையை පාපවලට සමාව දෙන්න මම කුලියක් විදිහට ලේ என் වැగిරෙවි. கையில் அந்த ரிசிட்டை வைத்திருக்கிறேன். මගේ අතේ රිසිට් පත තිබෙනවා. நீ என்னிடம் ஓடி வந்து ඔබ මා ළඟට දුව ඇවිත්. உன் கையை நீட்டி நான் அந்த ரிசிட்டை ඔබ உனக்கு අත දික් කරුවා නම් මම මේ රිසිට් පත දෙනවා. எல்லா பாவங்களும் සියලු சாபம். පාපවල සාපවල. Thank you, Jesus.
Jesus, my heavenly Father, thank you for that merciful message. It's not a message, my Father, it's a smooth good news for your people. You are comforting your people, my Lord. You are comforting them, my Father. It's not only a message of preaching. Now thy Spirit is moving among the midst of your people to comfort them. Look at their heart with a broken heart. Thank you, Lord Jesus. ஒவ்வொரு நோய் கிடங்களை கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். சர்வ ரோகவல் திபின தங்கல අත්තවා ගන්න. நோய் கிடங்களை கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். சர்வ ரோகவல் திபிන தங்கල අත්තවා ගන්න. குழந்தைகளுக்கு வியாதி இருக்குமானால் குழந்தைகள் மீது உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ඔබගේ දරුවන්ට රෝගවල් තිබෙනවනේ දරුවන් ඉස්සමත අත තබා ගන්න. உங்க உள்ளத்திலே மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு வந்திருப்பீர்களே ஆனால் අදවතේ ගොඩක් බරක් දුකකින් ආපු අය நெஞ்சிலே கையை வைத்துக் අදවත මත අත තබා ගන්න. இயேசு எங்களுக்காக இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தவில்லை. යේසු අපව නිසා මේ දෙවමේ ලෑස්ති කරුවේ නෑ. உங்களுக்காக ஆயத்தப்படுத்த. ඔබ උදෙසයි ලෑස්ති කරුවේ. உங்களுக்காக எங்களை அனுப்பினார். ඔබ උදෙස තමයි අපි එව්වේ. பல லட்சம் ரூபாய் செலவு. ගොඩක් ලක්ෂ ගණක් වේදම්. ஆனால் நாங்கள் அந்த பணத்தை இயேசு எங்களுக்கு எங்களுடைய சபை விசுவாசிகள் மூலமாக தந்தார். යේසු වහන්සේ අපේ සභාවේ ඇදිලිවන්තයන් சுகமானவர்கள் சபையிலே தந்தார்கள். සෝුණායේ සභාවේ අපිට දුන්නා. அதை கொண்டு வந்து தான் உங்களுக்கு செலவு செய்கிறோம். ඒ සල්ලි අරගෙන ආවිල තමයි මේ දෙවමේට වියදම් කරන්නේ. உங்களிடம் சல்லி வாங்கி பணம் வாங்கி கொண்டு போகிறதுக்காக. ඔයගොල්ලන්ගේ මුදල් අම්මු කරගෙන යන්න නෙවෙයි. காணிக்கை கூட வாங்குவதில்லை. පඬුරු පවා ගන්නේ නැහැ. அங்க எங்களுடைய பிரசங்கம் ஜெபம் அடங்கிய சிடிக்கள் ஒளிநாடாக்கள் உண்டு. ඒ ස්ථානේ කවුන්ටරේ දේශනාවල් ගීතිකා තියෙන CD පට තිබෙනවා. அவைகளை மிகுந்த குறைந்த விலைக்கு தான் விற்கும்படியா சொல்லி இருக்கிறேன். සෑහෙන අඩු මුදලකට ඒව දෙන්න කියලා තියෙන්නේ. 2 லட்சம் செலவழித்து விட்டு கொஞ்சம் சிடி வித்து ஆதாயத்திலே அந்த 2 லட்சத்தை ஈடுபடுத்த முடியாது. ලක්ෂක දෙකකට වැඩි මුදලක් වියදම් කළා මේ CD ටිකක් පොඩ්ඩක් විකුණලා ඒ මුදල අම්බු කරන්න බෑ. சிடிகளை கொண்டு போங்க வீடுகளில் போடுங்கள், அது ஆசீர்வாதமா இருக்கும். ඒ CD අරන් ගිහලා ගෙවල් වල දාන්න ඒක ඔබට ආශිර්වාදයක් වෙයි. ஹalleluya ஹalleluya. இப்பொழுது ஆயத்தமாகுங்க. දැන් සූදානම් වන්න. பக்தியாக இருங்க. භක්තියෙන් ඉන්න. கண்களை மூடிக்கொண்டு දැස් වසමින් வியாதி இருக்க கைகளை வைத்துக்கொண்டு රෝග තියෙන තැන් වල අත්පොමින් உள்ளத்திலே இயேசுவை கூப்பிடுங்க. අදවතින් යේසුස් වහන්සේට අඬ ගන්න. பாவத்தை மன்னிக்கிற இயேசுவே, පාප වලට සමාව දෙන්න යේසුනි. என் பாவங்களை மன்னித்தருள். මගේ පාප වලට සමාව දෙන්න. என் சாபங்களை மன்னித்தருள். මගේ සාප වලට සමාව දෙන්න. பாவங்களை மன்னித்தருள். මගේ පාප වලට සමාව දෙන්න. நான் தெரியாம பாவம் ඔබ செய்துட்டேன். දන්නේ නැතුව පව් කෙරුවා. இனி செய்ய மாட்டேன். මින්පසු කරන්නේ இன்று නැහැ. முதல் செய்ய மாட்டேன். අදපටත් කරන්නේ නැහැ. அந்த பெண்ணை மன்னித்தது போல ඒ ස්ත්‍රීට සමාව දුන්නා වගේ என்னையும் மன்னித்து මට සමාව දීලා எனக்கு புது வாழ்வு தாரும். මට අලුත් ජීවිතයක් ලබා என் දෙන්න. குடும்பத்தை ஆசீர்வதியும். මගේ පවුල ආශිර්වාද என் கடன் කරන්න. தொல்லைகளை மாற்றும். මගේ ණය ප්‍රශ්න වලින් என் නිදහස් ලබා வாழ்வுக்கு දෙන්න. நிம்மதி தாரும். මගේ ජීවිත නිදහසක් என் ලබා குடும்ப දෙන්න. வாழ்க்கையை மாற்றும். මගේ පවුල් ජීවිත වෙනස් කරන්න. எனக்கு ஒரு நிம்மதியை தாரும். සැනසීම ලබා දෙන්න. இயேசுவே, යේසුනි. இந்த பாஸ்டர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்க, இந்தாங்க விழுகிறாங்க பாருங்க, உயிரோடு இருக்க தெய்வம் என்று சொல்லுகிறாரே. තුමා කියනවා ඔබ ජීවතුන් අතර ඉන්න දෙවි කෙනෙක් කියලා. இருதயத்துல உயிரோடு இருக்கிறது உண்டானால் ඔබ ජීවතුන් අතර ඉන්නවා නම් என் மீது மனதுருகும், මට අනුකම්පා කළ මැනව. சுகம் தாரும், මට සුවය ලබා දෙන්න. கிருபை தாரும், දයාව ලබා දෙන්න. இறக்கமாயிருக்கும். මට කරුණාව ලබා දෙන්න.